எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோ வந்து ஒரு சண்டே போல எடுத்திருந்த வீடியோ. சண்டே வந்து கரட்டுமேடு முருகன் கோயிலுக்கு போகலாம்னு சொல்லிட்டு காலையில ஒரு 8 மணிக்கெல்லாம் கிளம்பிட்டோம். நீங்க கோயம்புத்தூர்ல இந்த கோவில் பக்கத்துல இருந்தீங்கன்னா ஒரு டைம் போய் விசிட் பண்ணி பாருங்க. ரொம்பவே அமைதியா சாந்தமா நல்லா இருக்கும். நாங்களே 2 வருஷத்துக்கு முன்னாடி போயிருந்தோம். அதுக்கப்புறமா போகவே முடியல. இந்த டைம் கும்பாபிஷேகம் பண்ணிருக்காங்க, சரி போயிட்டு வரலாம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா கிளம்பியிருந்தோம். போயிட்டு ஒரு 1 ஹவர்லயே திரும்பி வந்தாச்சு. வந்துட்டு தான் காலையில பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். காலையில பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பிரெட் ஆம்லேட் பண்ணியிருந்தேன் கிரீன் சட்னியோட. கிரீன் சட்னி எப்படி பண்றதுன்னு பார்த்துடலாம். கொத்தமல்லி, புதினா, ஒரு பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு கொஞ்சமா லைட்டா பொட்டுக்கடலை சேர்த்து ஃபைன் பேஸ்ட் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வந்து பிரெட் ஆம்லேட்டுக்கு ஒரு முட்டையை நல்லா பீட் பண்ணிட்டு லைட்டா உப்பு மட்டும் போட்டிருக்கேன். தோசைக்கல்ல விட்டுட்டு பிரெட்டை லைட்டா டிப் பண்ணிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க கிரீன் சட்னியை மேலாப்புல ஊத்திட்டு அப்படியே 2 சைடுமே டோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். சிம்பிளா வந்து பிரெட் ஆம்லேட் ரெடி ஆயிரும். கோயிலுக்கு போயிட்டு வந்து நல்லா பசி எடுத்துருச்சா டக்குன்னு வந்து பிரெட் ஆம்லேட் போட்டு சாப்பிட்டோம். ஆளுக்கு 2 பிரெட் ஆம்லேட் போட்டு சாப்பிட்டு அதுக்கப்புறம் லஞ்சு செய்ய ஆரம்பிச்சிட்டேன். அன்னைக்கு லஞ்சுக்கு வந்துட்டு மட்டன் பிரியாணி, சிக்கன் 65 தான் பண்ண போறேன். 2 வாரமா பிரியாணி பண்ணலான்னு பார்த்துருந்தோம். அதுக்கு வந்து சரியான மூடு இல்லையா, அதனால பிரியாணி பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி விட்டாச்சு. ரம்ஜான் வரனால அப்ப பண்ணிக்கலாம், நமக்கு யாரும் ரம்ஜானுக்கு பிரியாணி தர மாட்டாங்க, நம்மளாச்சும் பிரியாணி செஞ்சு சாப்பிடலான்னு சொல்லிட்டு சண்டே வந்து பிரியாணி பண்ணியிருந்தோம். ஃபர்ஸ்ட் வந்து சிக்கன் 65க்கு வந்து கிளீன் பண்ணிட்டு மசாலாலாம் போட்டு ஃபர்ஸ்ட் சிக்கன் 65 வந்து ஊற வச்சுக்கிட்டேன். அது ஊறுற நேரத்தில் நம்ம பிரியாணி ரெடி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு 65க்கு மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கொஞ்சமா சிக்கன் மசாலா, கார்ன்ஃப்ளவர் மாவு, தயிர், லெமன், அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது மட்டும் தான் போட்டிருந்தேன். எல்லாத்தையுமே போட்டு நல்லா பரட்டி சாப்பிடும்போது சூடாக பொரிச்சு எடுத்துக்கலான்னு ஃப்ரிட்ஜில் அப்படியே வச்சுக்கிட்டேன். பிரியாணிக்கு எல்லாத்தையுமே கட் பண்ணுறது தான் கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால வந்து வெங்காயத்தை மட்டும் கீழே உட்காந்து அருகாமனையில் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் புதினா, கொத்தமல்லி, தக்காளி மட்டும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். பிரியாணி பண்ணுறது வந்து ஈஸியாக தான் இருக்கும். ஆனால் அதை கட் பண்ணி அதை வதக்குற வரைக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு தான் பிரியாணி செய்யவே ஆரம்பிப்பேன். நம்ம பிரியாணி செஞ்சோம்னா ஒரே மாதிரி டேஸ்ட்ல தான் வருது. இந்த டைம் வந்து கடையில் வாங்கி பார்ப்போம். 65 மட்டும் வீட்டில் போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் பிளான் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் ரேட்டு வந்து எகிடுற மாதிரி இருந்துச்சு. அதுக்கு நம்ம வீட்லேயே 2 நேரத்துக்கு சூப்பராக வந்து சமைச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பிளான் மாற்றியாச்சு. கடையில் வாங்கினா 5-6 பேர் சாப்பிட்ற மாதிரி இருந்தால் அது ஒர்த்தாக இருக்கும், நம்ம ரேட்டுக்கு கரெக்டாக இருக்கும். நாங்கள் 2 பேத்துக்கு எங்களுக்கு வீட்டில் பண்ணுறது தான் கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா யோசிச்சு தான் பிரியாணி செய்யவே வந்திருந்தோம். பிரியாணிக்கு தேவையானது எல்லாத்தையுமே கட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ வந்து திண்டுக்கல் ஸ்டைல் தான் எப்பயுமே பண்ணுறேன். அதனால வந்து மிக்ஸி ஜாரில் பட்டை, கிராம்பு, இந்த காஞ்ச பூவு, அதுக்கப்புறமா சோம்பு, இந்த டைம் கசகசா, முந்திரி பருப்பையும் சேர்த்து இதிலே அரைச்சி வந்து போட்டு பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட்டு ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துட்டு லைட்டாக மிக்சியில் வந்து ஒரு ஓட்டி எடுத்ததுக்கப்புறமா இஞ்சியையும் பூண்டையும் வந்து சேர்க்கணும். இஞ்சி வந்து கம்மியாகவும் பூண்டு வந்து அதிகமாகவும் சேர்க்கணும். அப்போ தான் அந்த ஃப்ளேவர் வந்து கரெக்டாக இருக்கும் பிரியாணி சாப்பிட்றதுக்கு. அதனால் ஃபஸ்ட்டு வந்து எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா தான் அரிசியை ஊற வச்சேன். சீரக சம்பா அரிசி தான் எடுத்திருக்கேன். 1/2 கிலோ மட்டனுக்கு 1/2 கிலோ அரிசி போடாமல் கொஞ்சம் கம்மியாக போட்டிருந்தோம். ஒரு கறி வந்து அதிகமாகவும் அரிசி வந்து கம்மியாக இருந்தால் தான் டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும். அதனால் 1/2 கிலோ அரிசிக்கு 1/2 கிலோங்க கொஞ்சம் கம்மியாக வந்து அரிசி சேர்த்துருக்கேன். அரிசியை ஒரு கழுவு மட்டும் கழுவிட்டு அதுக்கப்புறமா அப்படியே ஊற வச்சிடணும். இந்த அரிசி கழுவுன தண்ணியே பிரியாணிக்கு ஊற்றிருக்க மாதிரி நல்ல தண்ணியவே ஊற்றி ஊற வச்சாச்சு. இப்போ பிரியாணி செய்கிறதுக்கு குக்கரை வச்சுக்கலாம். எப்பயுமே பிரியாணி வந்து நம்ம தலைவர் தான் பண்ணுவாரா, அதனால இந்த டைமும் நான் அவரே பண்ண விட்டுட்டேன். ஏதாவது நான் மிஸ்டேக் பண்ண, உப்பு கம்மியாக இருந்தாவோ உப்பு கூட இருந்தாவோ நீ பண்ணனால தான் இப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் என் மேலே தூக்கி போட்டுருவாங்க. அதனால நீங்களே பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் குறைய மட்டும் சொல்லிட்டு இருப்பேன். குக்கரில் கொஞ்சமாக நெய் சேர்க்கணும். நெய் வந்து எடுக்கலை இந்த டைம், அதனால வந்து பட்டர் கொஞ்சமாக சேர்த்துட்டு எண்ணெய் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் ஸ்பைசஸ் போட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கணும். வெங்காயம் வந்து நல்ல கலர் சேஞ்ச் ஆகி வர வரைக்கும் வதக்குனா தான் அந்த பிரியாணி வந்து டேஸ்ட்டாக இருக்கும். லைட்டாக வதக்கும் போதே எனக்கு கை வலி வந்துருச்சு. அப்படியே நான் கொடுத்து எஸ்கேப் ஆகிட்டேன். இப்படி தான் கேட்பாங்க, என்னென்ன போட்ட, நீ இது போட்டனால தான் பிரியாணி வந்து நல்லா இல்லாமல் போயிடுச்சு, அப்படி போட்டிருந்தா நல்லா இருந்திருக்கும், நான் போட்டிருந்தா நல்லாயிருக்கும், இப்படியே சொல்லி அதை பிரியாணி டேஸ்ட்டாக வந்துருச்சுன்னா பேசாமல் சாப்பிட்ருவாங்க. நல்லா இல்லைன்னா அவ்வளோதான், எல்லா குறையும் தூக்கி என் மேலே போட்டுறது. பேசிக்கிட்டே பிரியாணிக்கு போடுற எல்லா மசாலா ஐட்டம்ஸுமே போட்டாச்சு. போட்டுட்டு மட்டனையும் போட்டு நல்லா வதக்கணும். மட்டன் வந்து நான் இதிலே வேக வச்சுக்குவேன். அப்போ தான் அந்த மட்டன்லேயும் மசாலா எல்லாம் சேர்ந்துட்டு நல்லா வெந்திருக்கும். தனியாக நம்ம வதக்கி பண்ணுறதுக்கும் இது வந்து ஈஸியாகவே இருக்கும். சிக்கன் பிரியாணி நம்ம எப்படி பண்ணுறோமோ அதே மாதிரி இதுவுமே பண்ணிக்கலாம். மட்டனை நல்லா மசாலா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம அரிசிக்கு எவ்வளோ தண்ணி ஊற்றுவோமோ அதே அளவு தண்ணி ஊற்றிட்டு உப்பு காரம் டெஸ்ட் பண்ணிவிட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரு 4 விசில் 5 விசில் விட்டால் போதும். மட்டன் நம்ம வேகிற அளவுக்கு எனக்கு
ஒரு 4 விசில்லே ஓரளவுக்கு நல்லாவே வெந்து வந்துருச்சு. நீ விட்டா குழஞ்சிரும்னு சொல்லிட்டு அரிசியை வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு தயிர் வந்து சேர்க்கணும், நான் அதை சொல்ல மறந்துட்டேன். தயிர் சேர்த்துக்கோங்க. அரிசி ஆட் பண்ணிட்டு நல்லா கிளறி தம்மு தான் வைக்க போறோம், விசில் வைக்க கூடாது. அதனால வந்து தண்ணியும் அரிசியும் நல்லா ஈக்குவலா வந்ததுக்கு அப்புறம் கீழே தோசைக்கல்ல வச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் அப்படியே தம்மு வச்சு எடுத்தோம்னா சூப்பரா வந்து பிரியாணி ரெடி ஆயிரும். நாங்க காரம் கம்மியா தான் பண்ணியிருந்தோம் குழந்தைங்க சாப்பிட்றதுனால. வெயில் டைமா இருக்கனால நமக்கு ஒத்துக்காதுன்றனால நான் வந்து லைட்டா மைல்டா தான் இருந்துச்சு டேஸ்ட்டு. ஆனால் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. பிரியாணி ரெடி பண்ணிவிட்டு அப்படியே சூடாக வந்து 65யும் பொரிச்சு எடுத்துட்டேன். 65க்கு மட்டும் பொரிச்சு எடுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டோம்னா இந்த மாதிரி சட்டியில் ஒட்டாமல் இருக்கும். ஃபைனலாக பெட்டர் பிரியாணி 65 ரைட்டாக வச்சு லஞ்சை சூப்பராக சாப்பிட்டாச்சு. அவ்வளோதான், நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை.